Yeah. Welcome to Rapid Miss Tamil channel. பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் மெத்தடாலஜிலிருந்து 10th யூனிட்டுடைய இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த 10th யூனிட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி. ஸோ இது பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான டேர்ம்ஸ் வந்து நமக்கு நிறைய இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பிக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதே போல் எல்லா யூனிட்ஸுக்குமே நம்ம எம்சிக்யூஸ் கொடுக்க போகிறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த ஹையஸ்ட் லெவல் இன் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எவால்வேஷன் இந்த ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி விச் டேர்ம் ரீப்ளேஸ்ட் சிந்தசிஸ். ஸோ அப்போ ஒரிஜினல் டாக்ஸானமி ரிவைஸ்டு டாக்ஸானமி அதை எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாற்றி இருக்காங்கன்னா சிந்தசிஸ்க்கு பதிலாக கிரியேட்டிங்கை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது யார் ரிவைஸ் பண்ணது இல்லை எந்த இயர் பண்ணாங்கன்றதையுமே நமக்கு வந்து கொஷினாக கேட்கலாம். ஸோ அப்போ ஆண்டர்சன். ஸோ ஆண்டர்சன் கர்த்தூல் கர்த்து WOHL ஆண்டர்சன் KRAWOHL கர்த்தூல். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு இதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோரிஸ் ஆண்டர்சன். ஸோ இப்போ யார் இதை வந்து ரிவைஸ் பண்ணான்னா ஆண்டர்சன் அண்டு கர்த்தூல். ஸோ இப்போ எதை அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னா சிந்தசிஸ்க்கு பதிலாக கிரியேட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்றது நமக்கு இது மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இப்போ ஏஐடிடின்றது நமக்கு வந்து ஒரு டேர்மை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஏஐடிடின்றது ஃபஸ்ட்டு பேஸ் என்ன, செகண்ட் பேஸ் என்ன, தேர்ட் பேஸ் என்ன, அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், இன்டெகிரேஷன். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஸ், செகண்ட் பேஸ், தேர்டு பேஸ். ஸோ அது போல் நமக்கு வந்து கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் நீங்கள் வந்து அப்ரிவேஷன்ஸை படிக்கும்போது நம்ம கிளியராக அதை வந்து படித்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ த ஃபஸ்ட்டு பேஸ் இந்த ஃபோர்த் ஒன்று பார்த்துருவோம். த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் மெயின்லி டெவலப்ஸ். ஸோ அப்போ ரெஃப்ளெக்டிவில் வரும்போது நம்மளுக்கு ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ அப்போ ரெஃப்ளெக்டிவ்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ நமக்கு வந்து டிசிஷன் மேக்கிங். அப்போ டிசிஷன் மேக்கிங்னு சொன்னாலுமே அது வந்து ரெஃப்ளெக்டிவ் லெவல் தான். அப்போது எபிலிட்டி டு திங்க் இண்டிபெண்ட்லி அப்படின்னு சொன்னாலும், ஸோ அப்போ தனியாக சுயமாக சிந்தித்து செயல்படுவதாக இருந்தாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் தான். ஸோ அப்போ எதை டெவலப் பண்ணணும்னா வேர்ட்ஸ் எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். ஹையர் ஆர்டர் திங்கிங்கு, எபிலிட்டி டு டு இண்டிபெண்ட் அண்ட் திங்கிங், டிசிஷன் மேக்கிங்கு, இல்லை அனலைசிஸ் த கான்செப்ட், திங்கிங்கு, ரீசனிங். ஸோ இப்போ மெயினாக ரீசனிங்னு கேட்டாங்கனாலும் நமக்கு அதுவும் ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் தான். ஸோ அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸ்னு வரும்போது நமக்கு இது வந்து அனாலிசிஸ். ஸோ அப்போது இதனுடைய மெயின் அப்ரிவேஷன் என்னன்றதை நம்ம கட்டாயமாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், எவால்வேஷன். ஸோ அப்போ இதை நம்ம வந்து அப்போ எப்படி வேணால் கேட்கலாம் இவங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேஸ் என்ன? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேஸ் என்ன? அனாலிசிஸ். செகண்ட் பேஸ் என்னென்னா டிசைனு. தேர்டு பேஸ்னா டெவலப்மெண்ட்டு, இம்ப்ளிமெண்டேஷன், எவால்வேஷன். ஸோ கொஷின் வந்து இது மாதிரி நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அது போல் அப்ரிவேஷன்ஸ்லாம் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படித்து அதுக்கு மீனிங்கை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சிக்ஸ்த் ஒன்று வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ காம்பனண்ட் ஆஃப் ஏடிடிஐஇ. அப்போ இந்த வேர்ட்ஸை பொறுத்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு அப்போ எது கிடையாது. ஸோ அப்போ இப்படி தான் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இந்த
வேர்ட்ஸை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இது தான் இன்டெகிரேஷன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ், டிசைன், எவால்வேஷன் தான் கரெக்டு. இது வந்து விச் இஸ் நாட்னு கேட்டிருக்கிறதால இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆப்ஷன். 7th, linear programming in programmed learning was developed by. ஸோ அப்போ லீனியர்னு வரும்போது நமக்கு பிஎஃப் ஸ்கின்னரு, பிரான்ச்சிங்னு வரும்போது தான் நார்மன் க்ரௌடர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லீனியர், இது வந்து பிரான்ச்சிங். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இது வந்து பிரான்ச்சிங் ப்ரோக்ராமிங். Which of the principle emphasizes small steps in programmed learning? அப்போ ப்ரோக்ராம்டு லேர்னிங் திட்டமிட்டு அந்த கற்றல்ன்றது எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ பார்ட்டாக சின்ன சின்ன விஷயங்களை பகுதிகளாக படிக்கக்கூடியதை ஊக்குவிக்கிறது. ஸோ அப்போ எம்பசஸ்ன்னு வரும்போது நமக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் ஸ்டெப்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சைபர்நெட்டிக்ஸ் இன் எஜுகேஷன் ரெஃபர்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் ஃபீட்பேக் மெக்கானிசம். இந்த ஃபீட்பேக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்பேக்கு கண்ட்ரோலு, ஃபீட்பேக் மெக்கானிசம், டைனமிக் ஃபீட்பேக்கு. ஸோ அப்போ எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சைபர்நெட்டிக்ஸ். 10th, which of this key element of the system approach? ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம வந்து சொன்னோம் இது வந்து ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடியது. ஸோ அப்போ அந்த ஃபீட்பேக்கு கண்ட்ரோல்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி சிஸ்டம் அப்ரோச்சை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல். டிபேக்ன்றது டெக்னாலஜிக்கல், பெடகாஜிக்கல் அண்ட் கண்டென்ட் நாலேஜ். டெக்னாலஜிக்கல், பெடகாஜிக்கல் அண்டு கண்டென்ட் நாலேஜ். ஸோ இதுவுமே அப்ரிவேஷனாக கேட்கலாம், இல்லை செகண்ட் ஒன்னுக்கான மீனிங்கு அப்ரிவேஷன் அப்படி கேட்பாங்க. டிபேக் இன்டர்செக்ஷன் ஆஃப் பெடகாஜிக்கல் அண்ட் கண்டென்ட் நாலேஜஸ். ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பெடகாஜிக்கல் content knowledge. Which of the following is an example of force? Free and open source software. Free and open source software. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ எது வந்து இதில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதுனா லிபர் ஆஃபீஸ். அப்போ மற்றதெல்லாம் கிடையாதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போது ஜஸ்ட் நமக்கு ஓப்பன், ஃப்ரீ, ஓப்பன் ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எதுன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இல்லை விச் இஸ் நாட், இல்லை எது பெய்டு சாஃப்ட்வேர்ஸ்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ எது வந்து ஓப்பன், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஸோ சாஃப்ட்வேர்னு வரும்போது இதுதான் லிபரி ஆஃபீஸ். OER refers to Open Educational Resources. Open Educational Resources. MOOCன்னு வரும்போது Massive Open Online Courses. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். விச் பிளாட்ஃபார்ம் இஸ் ப்ரைமர்லி அசோசியேட் வித் MOOC? ஸோ அப்போ கொஷின்ஸ்ன்றது இப்படி தான் இருக்கும். கோர்செரா. ஸோ அப்போ நம்ம படிக்கும்போதே MOOCனா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். விச் ஆஃப் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் LMS? Moodle. Massive. Moodle is a learning management system. Moodleன்றது ஸோ அதற்குமே நீங்கள் Moodleனா என்னன்றதை அப்ரிவேஷனை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாடலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டைனமிக் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதுதான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றதை நம்ம வந்து சொல்கிறோம். அதற்கான அப்ரிவேஷனுமே நம்ம வந்து கேட்கலாம். மாடுலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டைனமிக் லேர்னிங் என்விரான்மெண்ட் which feature is not a typically part of LMS. So 18th, so லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது டிஸ்கஷன் ஃபோரம்,
கண்டென்ட் டெலிவரி, லேர்னிங் அனலிட்டிக்கல். அப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸுமே இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்எம்எஸ் உடைய கேரக்டர்ஸ் என்ன, மூக்கோடைய கேரக்டர்ஸு, ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸினுடைய கான்செப்ட் மீனிங் அது தெரிஞ்சுக்கணும். அப்போது இது வந்து அன்ரிலேட்டட், இதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது, ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. டிஸ்கஸ் ஃபோரம்ஸு, கண்டென்ட் டெலிவரி, லேர்னர்ஸ் அனலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எல்எம்எஸ். இதில் வந்து விச் இஸ் நாட்ன்றது கேட்டிருக்கிறதால கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. 19th, a smart classroom primarily uses digital tools and interactive technology. Blended learnings comes ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆன்லைன் மெத்தட்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான். பிளண்டர்ன்றது கலக்கிறது, இணைக்கிறது. 21, இன் ஃப்ளிப்டு லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலி லேர்னிங் கண்டென்ட் அட் ஹோம் அண்ட் ப்ராக்டிஸ் இன் கிளாஸ் ரூம். ஸோ இப்போ தலைகீழ் கற்றல்ன்றதை நமக்கு வந்து சொல்லுவாங்க. விச் இஸ் எ கீ பெனிஃபிட் ஆஃப் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஸோ அப்போ அதனுடைய பெனிஃபிட் என்னன்றதான் நமக்கு வந்து இது வந்து கொஷின். இன்க்ரீஸ்டு ஆக்டிவ் லேர்னிங். அப்போ ஸ்டூடெண்ட்டாக அதை வந்து படிக்கக்கூடியதான், இன்வால்வ் பண்ணி படிக்கிறாங்க, துடிப்புடன் படிக்கிறாங்க. 22nd, 23rd, AR differs from VR because of AR overlay digital element into real world. Augment reality. AR என்றது augment reality. Overlays digital elements into real world. இப்போ டிஜிட்டல் எலிமெண்ட்ஸ்னு வரும்போது ப்ரொஜெக்டராக இருக்கலாம், எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ், கேமராஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன். Which tool is commonly used for VR education? கூகுள், கார்ட்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து கட்டாயமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விஆர் எஜுகேஷன் வரும்போது விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வரும்போது கூகுள், கார்ட்போர்ட். டுவெண்ட்டி-ஃபைவ், ஓ லேப்ஸ் ப்ரொவைட்ஸ். இப்போ ஓ லேப்ஸ்ன்னு வரும்போது விர்ச்சுவல் லேபார்டரிஸ் ஃபார் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஸோ ஓன்றது எதுவும் ஆன்லைன். விர்ச்சுவல் லைப்ரரிஸ் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன். ஸோ அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் அண்ட் இ-புக்ஸ். விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஐ பேஸ்டு லேர்னிங் டூல். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ChatGPT அனைவருமே இப்போ யூஸ் பண்ணக்கூடியது. 28, ஏஐ இன் எஜுகேஷன் பிரைமர்லி சப்போர்ட்ஸ் பர்சனலைஸ்டு லேர்னிங். ஸோ இப்போ தனிநபர் செல்ஃப் பேஸ்டு லேர்னிங். தனிநபர் எப்போது எங்கேருந்து வேணாலும் அவங்களுடைய டைமுக்கு ஏற்றவரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் விச் டொமைன் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷன் டி. Analysis in a revised Bloom's taxonomy falls under 30th. 30th பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ். அனாலிசிஸ்ன்றது ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ். 31st, in revised Bloom's taxonomy evaluating comes before creating. ஸோ இப்போ ரிவைஸ்டில் அந்த கிரியேட்டிங்ன்றது எதற்கு முன்னாடி வந்திருக்கு, பிஃபோர் கிரியேட்டிங். 32, which learning activity best represent the applying level in Bloom's taxonomy. Suppose solving maths problem using learned formula. 33, which level of teaching demands higher cognitive engagement. So இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ரெஃப்ளெக்டிவ் லெவல். ஸோ அப்போ ஹையஸ்ட்ன்றது கேட்டிருக்கிறதால நம்மளுக்கு அது வந்து ரெஃப்ளெக்டிவ். ஹையஸ்ட்னு கேட்டிருக்கிறதால ரெஃப்ளெக்டிவ் லெவல். கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. Which of the following is not a characteristics of understanding level? Recalls only. ஸோ அப்போ டெவலப்பிங் ரீசனிங்கு, ஆஸ்கிங் கொஷின்ஸு, என்கரேஜிங் கொஷின் ஆஸ்கிங்கு, டெவலப்பிங் ஜென்ரலைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து
அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் விச் இஸ் நாட்னு கேட்டிருக்கிறதால நம்ம கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸஸ் ஆன் ரீகால் ஒன்லி. இது வந்து நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இது வந்து மனப்பாடம் பண்ணுறது. ஃபோக்கஸ் ஆன் ரீகால்னு வந்தால் அது வந்து நினைவுபடுத்தி மெமரி இப்போ ஓரியன்டாக இருக்கிறதால இது வந்து நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். 35 which of this comes into immediately after the design phase in ADDIE. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த அப்ரிவேஷன் தெரியணும். அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட். ஸோ இது டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்போ இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா இமீடியட் ஆஃப்டர் த டிசைன்ன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ ஆஃப்டர் த அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட். ஸோ கரெக்டான ஆப்ஷன் டெவலப்மெண்ட். இது வந்து அனாலிசிஸு, டிசைனு, டிசைனுக்கு அடுத்தது கேட்டிருக்கிறதால இது வந்து டெவலப்மெண்ட்டு தான் கரெக்டான ஆப்ஷன். 36th டீச்சர் பிளானிங் ஏ இ-லேர்னிங் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த லேர்னர்ஸ் நீட்ஸ். ஸ்டெப்ஸ் பிலாங்ஸ் டு அனாலிசிஸ். ஸோ அப்போ அனலைஸ் பண்ணுறது லேர்னர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட், நீட்ஸ் பண்ணுறதால அனாலிசிஸ் அது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 37 பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் டிஃபர்ஸ் ஃப்ரம் லீனியர் ப்ரோக்ராமிங் பிகாஸ் இட் இஸ் ப்ரொவைட்ஸ் மல்டிபிள் ரூட் பேஸ்ட் ஆன் த லேர்னர் ரெஸ்பான்சஸ். இப்போ லீனியர்ன்றது லைனாக போகும், அடுத்தடுத்து வந்து லீனியராக போகிறது வந்து லீனியரு. இது பிரான்ச்சிங்னு வரும்போது பிரான்ச்சிங்னு வந்து மல்டிபிள் ரூட்ஸ். ஸோ இப்போ மல்டிபிள் ஃபீட்பேக்ஸு, சொல்யூஷன்ஸ்ன்றது இருக்கும். அவங்களுடைய ரெஸ்பான்சஸை பொறுத்து தவறானதாக இருந்தால் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் அதுக்கு வந்து ரீரூட்டு பண்ணி வேற ஒரு பிரான்ச்சிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரூட்ஸ் பேஸ்ட் ஆன் லேர்னர்ஸ் ரெஸ்பான்ஸ். 38 விச் பிரின்சிபல் இஸ் மோஸ்ட்லி க்ரூஷியல் ஃபார் ப்ரோக்ராம்டு லேர்னிங். 38 பார்த்தீங்கன்னா இமிடியேட் ஃபீட்பேக். ஃபீட்பேக் loop in cybernetics used in maintain a regular system performance. Feedback loop in cybernetics is maintain regulate system performance. Correct an option. 40 which of this essential component of system approach in education. So இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் சீக்வன்சிங் ஆஃப் கண்டென்ட். இப்போ சிஸ்டம் அப்ரோச்ன்றது வந்து கண்டென்ட்டை வந்து சீக்வன்ஸாக கொடுக்குறது, தொடர்பு படுத்தி கொடுக்குறது, ஒன்றுத்துக்கு அடுத்தது ரிலேட் பண்ணி கொடுக்குது. சீக்வன்சிங் ஆர்டர்ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். 41st TPAC ensures integration of technology into pedagogical effectively. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் TPK technological pedagogical content. 42 teacher using simulation for science experiments reflects which TPAC element. ஸோ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் technological integrated with the science content. (43) which of this is not a characteristic of MOOCs. ஸோ இப்போ மூக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நாட்ன்றது கேட்டிருக்காங்க. அப்போ மூக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி, ஃப்ரீ ஆக்சஸ்ஸு, செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங், இது எல்லாமே அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஜியோகிராஃபிக்கல் லிமிட்டேஷன்றது கிடையாது. அது யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதனுடைய மெயின் கான்செப்ட். 44 விச் LMS ஃபீச்சர்ஸ் ட்ராக்ஸ் லேர்னர்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ கிரேட் புக்கு. ஸோ இப்போ கிரேட் புக்குன்றதும் LMS. 45 ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் மாடல்ஸ் ப்ரொமோட்ஸ் பியர் டு பியர் லேர்னிங் அண்ட் ஆக்டிவ் கிளாஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ இப்போ மாணவர்களே அதை லேர்ன் பண்ணுறது, கிளாஸ் ரூமில் ஆக்டிவாக என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது தான் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஸோ அப்போ ஃப்ளிப்டு கிளாஸ் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் ஃப்ளிப்டுன்னா என்னன்றதுமே நமக்கு கொஷினாக கேட்குறதுக்கு, அப்ரிவேஷனாக கேட்குறதுக்குமே
சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ ஃப்ளிப்டுக்கு எஃப்னா ஃப்ளெக்சிபிள், எல்னா ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட், எல்னா லேர்னிங் கல்ச்சர், intentional content, பின்னு சொன்னால் ப்ரொஃபஷ்னல், எஜுகேட்டர்ஸ். ஸோ இப்படி நம்ம சொல்லலாம். அப்போ ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட்டில் லேர்னிங் கல்ச்சர், ஒரு ஃப்ளிப்டு லேர்னிங் மாடலை நம்ம அவங்களுடைய கண்டென்ட்டை அவங்க ஓனாக லேர்ன் பண்ணுறது லேர்னிங் கல்ச்சரு. இன்டென்ஷனல் கண்டென்ட், ஸோ அப்போ அவங்களுடைய நாலேஜை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவங்களுடைய கான்செப்டை. ஸோ அப்போ த்ரூ ப்ரொஃபஷ்னல் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ், ஸோ ப்ரொஃபஷ்னல் எஜுகேட்டர்ஸ். ஸோ அப்போ டியூரிங் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்ஸு அவங்கள அசஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ 46 which is a major challenge in implementing blended learning. Technology integration, classes, access. 47 which technology allows 3D models to appear on a real table through mobile app. Augmented reality. ஸோ இப்போ ஒரு 3D மாடல்ஸ்னு வரும்போது நம்ம ஆகுமெண்ட் ரியாலிட்டின்றதை நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இது எந்த டெக்னாலஜிலாம் இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, ப்ரொஜெக்டரு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 3D மாடல்ஸை கொடுக்குறது ஆகுமெண்ட் ரியாலிட்டி. ஸோ இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வரும்போது இதுதான் கரெக்டான ஆப்ஷன். விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வரும்போது முழுமையாகவே வேறுபட்ட சிமுலேட்டட் உருவாக்கப்பட்ட கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பரிமாணத்தை உருவாக்குறது. ஸோ இப்போ இல்லாததை ஒன்றுத்தை இருக்கிற மாதிரி ஒரு வேர்ல்டாக காமிக்கக்கூடியது விர்ச்சுவல் ரியாலிட்டி. Virtual reality is best suited for immersive situation. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. immersive situation வந்ததுன்னா virtual reality, 3D அப்படி வந்ததுன்னா நமக்கு augmented reality. 49 AI feature helps in adaptive learning system, real time performance tracking and content adjustment. ஸோ அப்போது ஏஐ ஃபீச்சர்ஸை பொறுத்தவரையில் ஸோ தனிநபர்களுக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற வகையில் நமக்கு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ தான் கண்டென்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதை நமக்கு கொடுத்துருக்காங்க. chatbot providing instant response to students' queries demonstrates AI based tutoring. Instant responses to students' queries demonstrates. ஸோ அப்போ அது AI based tutoring. In revised Bloom's taxonomy, creating is considered for highest level of cognitive thinking. Which of the following is not a characteristic of visual library?
இது வந்து நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதால லிமிடெட் ஹவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இது வந்து தவறு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷனு. மற்றது எல்லாமே விர்ச்சுவல் லேபார்ட்டரியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ கொலாபரேஷன் அமாங் யூசர்ஸு, கன்வீனியன்ஸ் ஆஃப் ரிமோட் ஆகிறது, எப்போ யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் டுடே வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அடுத்தடுத்த யூனிட்டுக்கு நம்ம டீட்டெயில்டாக வீடியோஸ் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நம்மளால் கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும்.